அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல சந்தித்திருக்கோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ஆளுமை முக்கியமான ஒரு பிரமுகர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையிலிருந்து குறிப்பாக பல சாதனைகள், குறிப்பாக சினிமா துறையில் தன்னுடைய அடையாளத்தை பதித்து பல விருதுகளை பெற்று தென்னிந்திய சினிமாவிலும் தனக்கான ஒரு அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் பதித்திருக்கிற பெருசு படத்தினுடைய இயக்குனர் இளங்கோராமன் அவர்கள். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அவங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பாக இன்றைக்கு திடீரென்னு நான் சொல்கிறேன், சமூக வலைதளங்களில் டக்குன்னு பார்த்தா ஒரு ட்ரைலர் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் லுக் வந்துருந்துச்சு, வாழ்த்துக்கள் சொல்லியெல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. என்னென்னு பார்த்தா அதுவும் குறிப்பாக அந்த நம்மளோட தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியில் வாழ்த்துக்கள், இளங்கோராம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், தென்னிந்தியாவில் ஒரு படத்தை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ தேடி பார்க்கும்போது யார் இவர் அப்படின்னு பார்த்தா, இலங்கையில் இருந்து ஒரு சாதனை படைத்து குறிப்பாக விருதுகள் பல வாங்கின ஒரு திரைப்படத்தை தென்னிந்தியாவில் தயாரிக்கிறாரு அப்படின்றது. நிறைய இயக்குநர்கள் இன்றைக்கு போயிருந்தாலும் முயற்சிகள் செஞ்சிருந்தாலும் இளங்கோராம் அவர்களுடைய அந்த படைப்புன்றது ஒரு வித்தியாசமாக இன்றைக்கு பேசு பொருளாகவும் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இந்த அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது. ஏன்னா பெருசு அங்கே நான் பண்ணுறதுக்கு முதல் காரணம் டிரெக்டர் ராம். ஏன்னா அவர் தான் ஒரிஜினல் நிலுங்குலுன்னு டென்டிகோன்னு ஒரு ஸ்ரீலங்கன் படம், அதை நான் இயக்குனது தான். அதை அவர் பார்த்துட்டு அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே பண்ணிடலாம் இந்தியாவில் அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜ்கிட்ட கால் பண்ணி அவர் சொன்னோன்னா, அவங்களும் அவரோட பார்ட்னர் கார்த்திகேயன் 2 பேரும் பார்த்துட்டு அவங்களுக்கும் பிடிச்சி போய் தான் இந்தியாவில் நிலுங்குலுன்னு பெருசாக மாறிச்சு. இதில் பெரிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்ரீலங்கன் படம் பிற மொழியில பிற நாடுகள்ல ரீமேக் ஆகுறது. இவ்வளவு நாள் நாங்க தான் இந்தியாவில இல்லாட்டி கொரியால அமெரிக்கால ஸ்ரீலங்கால ரீமேக் பண்ணோம், இல்லாட்டி அதை அப்படியே தழுவலா பண்ணோம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதை மாத்தி இருக்கு நெலுங்குலு. முதல் முறையாக ஒரு ஸ்ரீலங்கன் படம் இந்தியாவில் ரீமேக் ஆயிருக்கு, இன்னும் ஆகுது. இந்தியில அன்சல் மேத்தா, தமிழ்ல நான் டைரக்ட் பண்ணேன் பெருசுன்னு, இந்தியில அன்சல் மேத்தா பண்றாரு. அது இல்லாம USA, ஸ்பெயின், இட்டாலி நாடுகள்லையும் இந்த நெலுங்குலு ரீமேக் ஆகுது. ஸோ இது ஸ்ரீலங்கன் சினிமாவுக்கே ஒரு நல்ல விஷயம். எனக்கு பெருமைங்கிறதோட நம்ம ஸ்ரீலங்கன் சினிமாவுக்கு ஒரு பெரிய விஷயம். அதுல முதல் மைல்கல்லா நீங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. அதே மாதிரி திடீரென்று நெட்ஃபிளிக்ஸும் அந்த படத்தை வாங்கியிருக்கு அப்படின்றது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முதல் விஷயம் இலங்கை கலைஞர், அதே மாதிரி தமிழ் பேசுற கலைஞர், நல்லா தமிழ் தெரிஞ்ச ஒரு கலைஞர் இங்க இருந்து சாதனை படைச்சிருக்காரு அப்படின்றது நிறைய இது. அதே மாதிரினா இந்த படத்தினுடைய பெயர் பெருசு அப்படின்றது வச்சிருக்கேன். திடீர்னு பார்க்கும்போது அந்த பேர்ல நிறைய அர்த்தம் இருக்கு, சரியா? அதே மாதிரி இப்ப தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இப்படி ஒரு படம், அதாவது குறிப்பாக அங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரியான அடல்ட் காமெடி ஜேனர்ல வர படங்கள் அப்படின்னா மிக குறைவு. ஆனா இந்த படம் இதுல ஒரு முக்கியமான விஷயமா பேச வேண்டிய என்னன்னா, எல்லாருமே பயப்படுவாங்க ரிவ்யூஸ். அதுலேயும் குறிப்பாக அந்த ப்ளூ சட்டை மாறினவருடைய ரிவ்யூஸே கொஞ்சம் நிறைய இயக்குநர்கள் ஹேர் பண்ண கொஞ்சம் தயக்கத்தை உண்டாகும். ஆனால் அவரே வாழ்த்தி இருந்தாரு, இப்படி ஒரு படம் வரத்தான் இதில் நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அது நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்க? நிறைய ரொம்ப பாசிட்டிவான விமர்சனங்கள் தான் பேசுவாங்க இந்தியாவில் நிறைய பேர். ஏன்னா பரத்வாஜ் அங்கன்லாம் ரொம்ப பாராட்டியிருந்தாரு. அப்புறம் நிறைய பாசிட்டிவான விமர்சனங்கள் தான். அதாவது ஒரு 50-60 வீடியோ ரிவ்யூஸ் நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட அதுல ஒரு 50 இருந்துச்சு. ஏன்னா 47-46 பேர் நல்லா இருந்தாங்க, 3 பேர் ரொம்ப மோசம்னு சொல்லியிருப்பாங்க. 90% மேல பாராட்டியிருப்பாங்க. அதுவே பெரிய விஷயம். ஏன்னா அடல்ட் காமெடி இந்தியாவில தமிழ்நாட்டுல ரொம்ப ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி, இல்லாட்டி ஒரு வல்கராகவும் அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வந்திருக்குதா. அவங்க விமர்சனம் சொன்னது என்னன்னா, ஒரு அடல்ட் காமெடியை குடும்பத்தோட பாக்குற மாதிரி ஒரு இடத்துலயும் அருவருப்பாகவும் முகம் சொல்லிக்கிற மாதிரி இல்லாம பண்ணது பெரிய விஷயம். ஸோ அந்த பாராட்டு எல்லாம் கிரிட்டிக்ஸ் பாராட்டுறது ரொம்ப சந்தோஷம். அதை விட மக்கள் அதில் தியேட்டர்ல கொண்டாடினாங்க. நாங்கள் கொஞ்சம் இது பெண்கள் எப்படி ரசிப்பாங்க அப்படின்லாம் பார்த்துருக்கல. தியேட்டரில் நான் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வெங்கட் அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம் போய் பார்ப்போம். வைபவ் ஆக்டர் சுனில் அண்ணா அவங்க எல்லாம் சேர்ந்து தியேட்டர்ல பார்க்கல
தியேட்டர்ல மக்கள் என்ஜாய் பண்றது லேடிஸ் கூட இருந்தாங்க. அதுல ஒரு டைரக்டருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆடியன்ஸ் ரியாக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பேன். அவங்க எல்லாம் ரொம்ப கத்தி கை தட்டி ஒரு காமெடி படத்துக்கு அந்த அளவு செலிப்ரேட் பண்றது பெரிய விஷயமா இருந்தது. அந்த வந்து மறக்க முடியாத இது. நல்ல விஷயம். அதே இது இப்ப இந்த கதை வந்து சிங்களத்தில் நெலும் கொள்ளனு உருவாக்குது. அதோட மைய பொருள் இப்படி ஒரு கதையை நம்ம உருவாக்குவோம், இல்லைன்னா இந்த கதை வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஸ்பயர் ஆகிருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு எனக்கு முதல்ல நான் ஒரு சீரியஸான ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு தமிழ் படத்துக்கான ஒரு திரைக்கதையை தான் எழுதிட்டு இருந்தேன். ஒரு அம்மா தான் மகனை, அதாவது யுத்த காலத்துல 2009 மகனை ஒரு இழந்த ஒரு அம்மா, அவங்க எப்படி அவனை தேடி கண்டுபிடிக்கிறாங்களா அவங்க அதை பற்றி தான். அது ரொம்ப நான் நிறைய ரிசர்ச் வடகிழக்குலாம் போய் நிறைய அம்மாக்களை வீடியோ பண்ணி அவங்களுடைய கதைகள்லாம் கேட்டு அதில் நிறையா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 2 வருஷமா. எனக்கு இன்னும் அதுக்கு கால அவகாசம் தேவைப்பட்டது. ப்ளஸ் அதில் ரொம்ப நாள் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. முதல்ல ஒரு ஏன்னா அது ரொம்ப சீரியஸான படம். முதல்ல நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிளான ஒரு, அதே சமயம் பொலிட்டிக்கல் இப்போ நெலுங்குலுன்னு பார்த்தீங்கன்னா பெருசு இல்லை, நெலுங்குலுன்னு அதே கதைனாலும் இது ஒரு பொலிட்டிக்கலாகவும் இது கனெக்ட் பண்ணலாம் நெலுங்குலுன்னு. அதனால அப்படி இருக்கிறது தான் திடீர்னு இந்த மாதிரி ஒரு இமேஜ் எனக்கு தோணுச்சு. இப்படி ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அது வயசானவர் என்ன ஆகும் அந்த குடும்பத்துக்கு, வயசானவர்னா அப்பானா அது என்ன ஃபிகர், அது வந்து ஒரு ஃபாதர் ஃபிகர் மேலே ஒரு பவர் சிம்பிள், அது ஒரு வீட்டுக்கு தலைவராகலாம், நாட்டுக்கு தலைவராகலாம், அவருக்கு நடந்தா என்ன அது அப்படிங்கல அது வந்து நிறைய லேஸ் போயிட்டே இருந்தது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ உடனே அதை எழுதி இது என்ன ரொம்ப நல்ல விஷயம்னா அதோட இந்த படத்தோட தன்மை எப்படின்னா ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸ் அதை எக்ஸெப்ட் பண்ணிக்கிறாங்க, பயங்கர ஜாலியான படம் அப்படின்னு கொடுங்க. அதே சமயத்தில் கிரிட்டிக்கலாகவும் ஒரு இன்டெலெக்சுவல்ஸோ இல்லாட்டி ஒரு ரொம்ப படத்தை ஆராயுறவங்க அதை வந்து இன்னும் டீப்பாகவும் ஆராய்ஞ்சி இந்த படத்தில் இவ்வளோ மெசேஜ் இருக்குன்னு. அப்போ ஒரு ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி ஸ்ரீலங்கா நடந்திருக்குது. அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் ரீஹிட், அதாவது ஸ்ரீலங்காவில் வந்த படத்துல இதுதான் பிகஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் இது வரைக்கும். அது அப்படியே சஸ்டெயின் பண்ணலாம் குறையலாம். இது வரைக்கும் வந்த படத்துல இதுதான் அதிகம். இதுதான் இப்போ 30 நாள் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஒரு மக்கள் வரவேற்கிறாங்க, அதே சமயம் கிரிட்டிக்கலாகவும் அது வந்து போற்றப்படுது. ஸோ அது ரொம்ப ஏன்னா சில படங்கள் மக்கள் வரவேற்கிறது வந்து கிரிட்டிக்கலா வந்து யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. இது ரெண்டுமே கரெக்டா பேலன்ஸ் ஆயிருக்கு. ஸ்ரீலங்காவில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா பல திரைப்பட விழாக்கள்ல போய் விருதுகள் வாங்கினது இந்த படம். அதே மாதிரி இப்போ மக்களும் கொண்டாடுறாங்க. ரொம்ப ரேர் ஸ்ரீலங்கன் சினிமாவில் இந்த மாதிரி திரைப்பட விழாக்கள்னாலே நம்ம ஊர்ல பார்க்க மாட்டோம். ஸோ இந்த படம் அந்த 2 தரப்பையும் ஒரு கரெக்டான ஒரு வச்சிருக்குங்கிறது பெரிய விஷயம் தான். நிச்சயமா இப்போ நீங்க வந்து இப்போ இப்படி ஒரு கதையை எழுதி அதை ஸ்க்ரீன் பிளே பண்ணி ப்ரொடியூசர்ல கொண்டு அப்ரோச் பண்ணும்போது சில நேரம் ஏற்றுப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்போ சினிமாவை ஆய்வு செய்யற ஒருத்தருக்கு இதுக்குள்ள இருக்கிற அரசியல் நல்லா தெரியும். ஆமா. அப்ப இதை கொண்டு வரும்போது எதுவும் பிரச்சனைகள் வருமா, இல்லைன்னா இதை கொண்டு போகலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதி நாங்களே தான். என்னோட மனைவி தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, ஈரானியா. அவரும் என்னோட நண்பர்கள் சில பேர், உமாபதி, நவநீகன், அந்த 3 பேரும் தான் நாங்கள் ஆரம்பிச்சு நல்லா. ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ சில சீரியஸான சப்ஜெக்ட் தான், அந்த முதல்ல எழுதுன சீரியஸான சப்ஜெக்ட்னா ஒரு கமர்ஷியலாக நம்மளுக்கு வந்து கொண்டு போக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதே ஒரு நம்பிக்கை இருந்த மக்கள் விரும்பி பார்ப்பாங்க. ஒரு ஜாலியான படமா, அந்த 1.5 மணி நேரம் போய் சிரிச்சுட்டு வர்ற மாதிரி, அதே மாதிரி தான் இது இருந்தது. பெருசாக அப்படிதான் இருந்தது. ஸோ அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. அதனால பிரச்சனை இல்லை. இந்தியாவிலுமே இந்த படத்தை தான் படமா இருந்ததுனால அங்கேயுமே எனக்கு இந்த பிச்சிங் பண்றது இல்லாட்டி, ஏன்னா அங்க கதை நரேஷன் பண்ணணும், அது ரொம்ப கஷ்டம் எனக்கு. லக்லி இந்த படம் இருந்தனால எல்லாருக்கும் இந்த படத்தை பார்த்துட்டே அப்படியே இந்த படமா அப்படின்னு, இல்லாட்டி அங்க கதை சொல்லி அப்படித்தான் அந்த ப்ரோசஸ் எனக்கு கிடைக்கல. இந்த படம் ஆல்ரெடி நாங்க இருந்ததால இது பல திரைப்பட விழாக்களையும் டிராவல் பண்ணனால இதுக்கு ஒரு பேர் இருந்தது அந்த டைம்ல. ஸோ அதை வச்சு அங்கேயுமே ஈஸியா வந்துருச்சு. இந்த படம் எடுக்கையில எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனா இப்படி இந்த அளவுக்கு மக்கள் ஏத்துக்குவாங்க நம்பிக்கை இருந்தது. ஆனா இப்படி பெரிய கொண்டாடுவாங்கன்னு எதிர்பார்க்கல ஸ்ரீலங்காவில் இந்த படத்தை வந்து. அதாவது எப்படின்னா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தியேட்டர் ஒன்று சொல்றது, அந்த காலத்துல 80களில் வந்து விஜயகுமார் தவங்க, அப்புறம் காமினி ஃபன்சேகா, அவங்க படத்துக்கெல்லாம் அப்படிதான் கூட்டம் வருவாங்களாம். நம்மளுக்கு தெரியாது. பிறகு அந்த ஸ்ரீலங்காவில் சினிமா கல்ச்சர் இல்லாம போச்சு. 83ல நிறைய தியேட்டர்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு, அப்புறம் 87, 88 வேறொரு ஒரு பிரச்சனைகள் இருந்தது 89லாம். ஸோ அந்த தியேட்டர் கல்ச்சரே இல்லாம இருந்த காலகட்டத்துக்கு பிறகு இப்போ வந்து மக்கள் அப்படியே கொண்டாடுறாங்கிறது அந்த
தியேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குலாம் ஒரு பெரிய சந்தோஷம். அவங்க சொல்றது அதான், இலங்கை அந்த 80கள்ல வந்த மாதிரி வர்றாங்க தம்பி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. நான் என்னன்னா இப்ப இந்த இலங்கை கலைஞராகவும் சரி, இப்ப நீங்க வந்து எடுத்த உடனே இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியோ முடிக்க ஸ்டார்ட் பண்ணல. இதுக்கு முன்னுக்கு ஷார்ட் பிலிம் பண்ணிருக்கீங்க, இந்த ஸ்ரீலங்கன் சிங்கிள் இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய காலம் பயணிச்சிருக்கீங்க, விளம்பர படங்கள் நிறைய பண்ணிருக்கீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் நிறைய இருக்கு. அப்ப இதை நீங்க ஸ்டடி பண்ணி இதை கொண்டு வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தியேட்டர்ல இவ்வளவுதான் வரவேற்பு இருக்கு, இந்த அளவுல தான் இருக்கு அப்படின்னு. ஆனா இது வந்து அப்படி ஃபுல்லா நீங்க சொன்ன மாதிரி மாறி வரும்போது ஒரு படைப்பாளிக்கு இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதே நேரத்தில் இது ஒரு ஆரம்ப புள்ளியா நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா. ஒண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எதிர்பார்க்காத ஒரு இது. அதான் இப்ப நிறைய இது ஓப்பன் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ தியேட்டர்ஸ், நான் இப்போ ஒவ்வொரு தியேட்டர்ஸாக போயிலும் ரிஸ்வான் அந்த தியேட்டர்ஸில் ஒர்க் பண்ணுற சொல்கிறாங்க, சார் உங்கள் படம் வந்து பிறகு எங்களுக்கு போனஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சில தியேட்டர் சொல்கிறாங்க, சில மேனேஜர் சொல்கிறாரு எங்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒரு சில படங்கள் வந்து எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கும், நடித்தவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், தயாரித்தவங்களுக்கு, டிரெக்டர்ஸுக்கு, தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு, அந்த மாதிரி இந்த ஒரு படம். ஏன்னா எல்லாம் முதல்ல எப்படி வந்துச்சுன்னா ரிஸ்வான் போடையிலலாம் முதல் நாள்லாம் ஒரு கொஞ்சம் ஒரு 50% 40%, ரெண்டாவது நாள் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகுது. அதாவது பேச இது பேச்சு பொருள் எல்லாம் படம் நல்லா இருக்கு அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு தியேட்டர்ஸ்லயும் முதல்ல ஒரு ஸ்கிரீன் போட்டவங்க எல்லாம், அப்புறம் ஒவ்வொரு தியேட்டர்லயும் 3 தியேட்டர் இருந்தா முதல்ல ஒரு தியேட்டர் போட்டாங்க, அப்புறம் 2வது பெரிய தியேட்டர்ல போட்டாங்க, அப்புறம் 3வது போட்டாங்க, அப்புறம் 3 தியேட்டர்லயும் அதான் ஓடிட்டு இருக்கு. ஒரு சில தியேட்டர்கள்லாம் கிட்டத்தட்ட இங்க மல்டிபிளெக்ஸ்லாம் ஒரு நாளைக்கு வந்து 19 to 21 ஷோ போடுறாங்க ஒரு நாளைக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ்ல. அப்ப இதுவரைக்கும் நடந்தது இல்ல சிங்கள படத்துக்கு. தமிழ் படங்களுக்கு கூட இந்த அளவுக்கு வந்தது இல்ல. சிங்கள படம்னா 3 ஷோ கொடுப்பாங்க, 4 ஷோ கொடுப்பாங்க, 19 ஷோ 21 ஷோ. இப்ப குட் பேட் அக்லி வர்ற வரைக்கும் அந்த மாதிரி இருந்தது. இப்ப வந்து 9 ஷோ 10 ஷோ போயிட்டு இருக்கு. ஆனா பட் அதுவும் குறையல, இன்னும் குறையல. அதான் நான் ஒரு போஸ்ட் கூட, ஏன்னா இந்தியாவில எல்லாம் போட்டிருந்தாங்க, தனுஷ் படத்துக்கோ இதுக்கெல்லாம் தலை வந்தா தள்ளித்தான் போகணும் அப்படின்னு. நாங்க அப்பெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணேன், நம்ம கமர்ஷியல் சொல்லலாம், நம்ம தலை வந்தா தள்ளி கொஞ்சம் தேட்டர்ஸ் கொடுத்தா ஆகணும். அந்த மாதிரி கூட ஆகல எங்களுக்கு. அதான் எனக்கு சிரிப்பா இருந்ததா, அந்த போஸ்ட் கூட என்னால போட முடியல. அப்பயுமே எங்களுக்கு தான் ஸ்கிரீன்ஸ் கூட இருக்கு. இல்ல அது உண்மைதான் நீங்க சொல்ற மாதிரி. இப்ப ஒரு பெரிய ஹீரோட படம் வருதுன்னா கொஞ்சம் குறையும். ஆனா அந்த குறையிலையும் நாங்க தான் கூட இருக்கோம். இந்த என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டா வந்து அந்த படம் வந்து குறிப்பா சொல்லணும், சில படங்கள்ல நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்துருவோம், கண்டென்ட் பேஸ்டாகவும் இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். ஆனால் அந்த காமெடிக்குள்ள நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம். அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போது, கதையை எழுதும் போது, இல்லை இது நம்ம இதை பேஸ் பண்ணி தான் போகிறோம், அதால இதை வந்து நம்ம வெளியில கொண்டு போகும்போது நமக்கு எதுவும் பிரச்சனை வந்து அப்படி ஏதாச்சும் யோசிச்சிங்க? இல்லை ரிஸ்வான், ஏன்னா இந்த படத்தை தன்மையா அப்படித்தான். ஏன்னா எப்படி வேணாலும் டீகோட் பண்ணிக்கலாம். அது வந்து சில பேர் இந்த அன்னைக்கு ஒரு பெரிய கிரிட்டிக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டிஸ்கஷனே வந்தாங்க 2 மணி நேரம். பெரிய பெரிய கிரிட்டிக்ஸ் இலங்கையில இந்த படத்தை பத்தி ஒவ்வொருத்தோட வியூவும் வேற மாதிரி இருக்கு, ஒவ்வொருத்தோட பார்வையும். அது பொலிட்டிக்கலி நான் என்ன சொல்றேன்னு ஒருத்தர் வேற மாதிரி சொல்றாங்க, இன்னொருத்தர் இல்லை இதை தான் சொல்றாங்க. ஸோ எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கு, அப்படி இல்லாமல் இருக்கவும் கூடாது. ஸோ இந்த படத்தோட தன்மை அப்படித்தான். அதான் ஒரு கலைஞனும் ஒரு படைப்பாளியும் இயக்குனருக்கோ அந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். எப்பயுமே ஒரு படைப்பு மேல நம்பிக்கை இருக்கணும், தைரியமும் இருக்கணும். அதே அதாவது ஒரு படம் கிரியேட் பண்ணும்போது அதுல உள்ள, அதான் நான் எப்பயுமே சொல்றது, அதை சேர்ந்த அரசியலும் சரி சமூக பார்வையும் அது திணிக்கப்படக்கூடாது. அந்த படத்துல அது ஒரு லேயரா இருக்கணும். அதாவது நான் கிட்டத்தட்ட இந்த ஆர்கியூமெண்ட் வந்து இந்த ஒரு ஷோலயே நான் பேசியிருந்தேன். நான் ஒரு பொலிட்டிக்கல் படம் போறேன், சமூக படம் பண்ண போறேங்கிறத விட ஒரு படம் பண்ணும் போது அதெல்லாம் உள்ளுக்கு இருக்கணும். அப்பதான் அந்த படத்தோட தன்மை மேலோங்கி இருக்கும்ன்றது என்னோட பார்வை. இது வெரி சப்ஜெக்டிவ். ஸோ அந்த மாதிரி இதுல உள்ள பொலிட்டிக்ஸும் சரி, அதுல இருந்த சமூக பார்வையும் சரி, ஒரு மக்களுடைய வாழ்வியல் அதை சேர்ந்துதான் இருந்தது. அந்த டைம்ல அந்த மக்களுக்கு நடந்தது என்ன, அந்த டைம்ல அதை சுத்தி அவங்களுக்கு என்ன நடந்ததுங்கிற மாதிரி தான் கதை போகுது. ஓகே, அதே மாதிரி இப்போ ஒரு டைரக்டரா ஒரு கிரியேட்டரா வந்து நம்ம ஒரு கதையா இருக்கலாம், ஒரு விஷயத்த சொல்லும்போது சென்சாரில் வந்து சில விஷயங்கள் எடுபடும் போது அது நம்மளோட கருத்து சுதந்திரமே பறிக்கப்படுறோம். நம்ம ஒரு லைனை கொண்டு போயிருப்போம் ஆஸ் அ டிரெக்டராக, உங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தை தூக்குனா அது இல்லாமல் போயிருவோம் அப்படின்னு. இப்போ இங்கே நீங்கள் நெல்லும் கொள்ளுன்னு அந்த படம் பண்ணி முடிச்சுட்டு அதே படத்தை பெருசாக மாற்றும் போது அங்கே நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டிய ஒன்று இருக்கும். அது என்ன மாதிரி அது சேலஞ்சாக இருந்துச்சா? இப்போ கல்ச்சுரலாகவே சில விஷயங்கள் நாங்கள் மாற்ற தான் வேணும். ஏன்னா நம்ம தமிழ் சமூகம், அந்த
அவங்க பார்க்குற பார்வையும் சிங்கள சமூகம் அந்த கல்ச்சுரல் இது கொஞ்சம் எவ்வளவு தான் நாங்க ஒன்னா இருந்தாலுமே சில பார்வைகள் மாதிரி தான் இருக்கும். அதே இந்தியாவிலையும் சில மாற்றங்கள் அந்த சமூகம் சார்ந்த இல்லாட்டி கலாச்சாரம் சார்ந்த மாற்றங்கள் பண்ணினேன். லக்கீலி எனக்கு வந்து சென்சார்ல அங்க ஒரு பெரிய இதுமே ஒரு தடை இருக்கல. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவங்களே வந்து ஒரு ஆக்வர்டான சுச்சுவேஷனை வந்து நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, காமெடியா பண்ணிருக்கீங்க அது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்களே தவிர அந்த நாங்க நினைச்ச மாதிரி ஒண்ணும் நடக்கலங்க. அதாவது ரொம்ப முதல்ல நம்மளுக்கும் அந்த தயக்கம் இருந்தது, சென்சார்ல இது ஏத்துக்குவாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி நடக்கல. அவன் ஒரு கலைஞனுக்கு வந்து அது எந்த அளவுக்கு ஃப்ரீடம், அதாவது இப்படித்தான் இட்ஸ் வெரி டிபேட்டபிள். ஏன்னா நாங்க படம் எடுக்கிறோம்னு சொல்லி எங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி கண்டதெல்லாம் சொன்னாலுமே ஒரு ஒரு சமூகத்துல அது வந்து ஒரு நல்ல ஒரு அது ஒரு இப்போ உங்களே சிங்கள மக்களும் நாங்களும் ஒன்னா இருக்கும்போது ஒரு படம் வந்து அது உடைக்குதுன்னா அது தேவையில்லைங்கிறதும் எனக்கு ஒரு பார்வை இருக்கு. அதே சமயம் ஒரு படம் உண்மையை சொல்லணுங்கிற இதுவும் இருக்கு. ஸோ அந்த படம் எதுக்காக எடுக்கப்படுறோம், அந்த இயக்குனரோட உண்மையான நோக்கம் என்ன, அந்த இயக்குனர் எந்த அளவுக்கு இரு சமூகத்தையும் அவர் மதிக்கிறாரு, என்ன சொல்ல வராரு, அவருடைய அந்த படத்தோட உண்மைத்தன்மை இருக்கா நேர்மை இருக்கான்னு பார்க்கணும். சும்மா சிலர் அந்த உண்மையிலேயே அந்த இயக்குனருக்கு அந்த சமூகமோ இல்லாட்டி அவங்க மக்கள் மேல வலியோ இருந்தா அந்த ப்ராடக்ட் உண்மையாவோ நேர்மையோ வர்றதுல தப்பே இல்லை. சில விஷயங்கள் வந்து நம்ம பேர் வாங்கியிருக்கிறதாகவும் இல்லாட்டி நம்ம படங்கள் வந்து ஒரு கல்ட் ஃபில்ம் ஆகணும், நம்ம படங்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்கு, தன்னை முளை நிறுத்தி தான் இயக்குனர் தான் பெரிய ஆளாகணும் இல்லாட்டி தான் படைப்பு பெரிய ஆளாகணும்னு சில சென்சிட்டிவான விஷயங்கள் படைக்கும் போது தப்பாகுது. எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன்னா உண்மையிலே நம்ம சமூகம் அக்கறையா நம்ம ஒரு மனிதர் சிங்களம் தமிழ் முஸ்லீம் அதோ அவங்களுக்கு உண்மையிலே அவங்களுக்கு நடந்த ப்ராப்ளம்ஸ் என்ன, அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் நடந்தது, தான் உண்மையிலே அதுக்கு எந்த அளவுக்கு அவர் ஈடுபாடு இருக்கு அந்த சமூகத்துல இல்லாட்டி எந்த அளவுக்கு அந்த வலியை உணர்ந்து சொல்லியிருக்காருங்கிறது ஒரு படைப்பாளியோட உண்மையான தன்மையும் அந்த படத்தோட நேர்மைக்கும் உண்மை வரணும். அப்படி இருந்து அந்த படைப்பு சரியா போய் சேரணும். அப்படி இல்லாம இல்ல ஏதோ நான் புரட்சி பண்ண போறேன் இல்லாட்டி என்னுடைய படம் வந்து ஏதோ பேச போகுது தான் அப்படின்னு ஒரு இயக்குனர் அதை படைச்சாருன்னா அதோட உண்மை இல்லைங்கிறது என்னோட தாட். இது வெரி சப்ஜெக்டிவ் தான். நிச்சயமா தொடர்ந்து ஏன்னா அந்த படங்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டு சமூகம் பார்த்து அதை கொண்டாடணும். ஏதோ இல்லை நாங்க எங்க சமூகம் தப்பு பண்ணிருக்கு இல்லாட்டி எங்க தப்பு பண்ணிருக்கு நடுநிலையா இருக்கக்கூடாது ஒரு படம். அதே மாதிரி இந்த படத்தை பார்த்து ரெண்டு சமூகம் திருப்பி அடிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த படத்தோட வீரியமே தேவையில்லை, அந்த தன்மையே தேவையில்லைங்கிறது தான் எங்களோட பெருசு படத்தினுடைய இயக்குனர் இளங்கோராமன் நினைச்சிருக்காங்க. ஆனால் நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க, நம்ம நிறைய விஷயம் சீரியஸாக விட பேசிகிட்டு இருந்தோம். அதே சம்மந்தமாக அந்த படம் சம்மந்தமான நிறைய விஷயம். இதில் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு உங்களுடைய மெமரியை நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் அதோட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா கட்டாயம் உங்களை மாதிரி திறமைசாலிகள் அதே மாதிரி படைப்பாளிகள் இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சு சொன்னால் தான் எதிர்காலத்தில் இந்த துறைக்குள்ளே வர நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பயராக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோட்டோன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதை பற்றி இதுதான் நெலுங்குளன் டென்டிகோட அது வேர்ல்ட் ப்ரீமியர் நடந்தது. ரிஸ்வான் பிளாக் நைட்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு எஸ்டோனியாவில் ஒன் ஆஃப் த ஏலிஸ்ட் ஃபெஸ்டிவல், அதாவது உலகத்திலே 15 திரைப்படங்கள் தான் இந்த ஏ கிரேட் ஃபெஸ்டிவல் உயர்தரமான அந்த தகுதி வாய்ந்த ஃபெஸ்டிவல்ஸ். அதில் உள்ளுக்கு போகிறது ஒரு காம்படிஷன் செக்ஷனுக்கு போகிறதே ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட 10,000 to 15,000 படங்கள் வரும் ஒரு வருஷத்துல. அதுல வந்து ஒரு 300 படங்கள் தான் எடுப்பாங்க, 300-350 படங்கள். அதுலயும் இந்த செக்ஷனுக்கு வந்து 20 படங்கள் தான் எடுப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட 15,000 படங்கள்ல 20க்குள்ளால நாங்க போய் ஆகணும். அப்படி நெலுக்குள்ள போய் அங்க ஒரு விருது வாங்கிட்டாங்க. நம்மளுக்கு கிடைச்சது வந்து ஸ்பெஷல் ஜூரி அவார்ட். பெரிய பெரிய படங்கள் வந்தது. அதுல இந்த படம் அந்த விருது வாங்கினது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். டென்டிகோ டீமுக்கும் எங்களுக்கும். இலங்கையிலே தான் அந்த மாதிரி ஒரு ஏலிஸ் ஃபெஸ்டிவல்ல வாங்கின முதல் படத்துக்கு வாங்கின 3வது தடவையா இலங்கை ஹிஸ்டரியிலே 3வது முறை மாதிரி வாங்கியிருக்கு. ஸோ அது பெரிய விஷயம். ஏன்னா அது இல்லாம பல படங்கள்ல விருதுகள் அது பிறகு வாங்கினாலுமே இது முதல் படத்துக்கு முதல் விருது, அதுவும் உயரிய விருது கிடைச்சது வந்து மறக்க முடியாது. அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் நர்வஸா இருந்தது கிடைக்குமோன்னு. ஏன்னா இதுல நான் காட்டின போட்டோவை விட நிறைய போட்டோஸ் இது சம்பந்தமா இருக்கு. ஆமா, அதுல வந்து உங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கலைஞன் அந்த போட்டோல கூட ஒரு கலைஞன் உண்மையான வெளிப்பாடு இது அதன்றது. ஆமா, ஏன்னா நம்ம ஒவ்வொரு விருதை அழைச்சிட்டு இருக்க ஒரு இது இருக்கும் வந்து கிடைச்சாலும் அதே டைம் அதாவது எப்பயுமே எனக்கு ரொம்ப நான் என்ஜாய் பண்ண மாட்டேன். அதே டைம் ஒரு ஆசை இருக்கும். ஆசைலாம் இல்லை, அதில் போகிறதே பெரிய விஷயம்னு சொன்னால் அது போய் தான்.
ஒரு கிடைச்சா நல்லா இருந்தது. ஒவ்வொரு ஒவ்வொரு படங்கள் நிறைய கேட்டகரிஸ், ஒரு 3 மணி நேரம் அந்த பெரிய அவார்டு நடக்கும். அப்போ ஒரு கேட்டகரியில் நானும் மனைவி மகளும் இருந்தாங்க. கிடைச்சா மகளும் கேட்டாங்க கிடைக்குமா அப்படின்னு. கிடைக்குமா நிலையில கிடைச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி விருது ஒரு சந்தோஷம் இருந்தது தான். ஏன்னா பெரிய விஷயம் அந்த மூமெண்ட்ஸ் வரும் வரைக்கும், நாமினேஷன் வந்து அந்த மூமெண்ட் வரும் வரைக்கும் ஹார்ட் பீட் எல்லாம் ஒரு மாதிரி அந்த மாதிரி ரொம்பவும் இல்லை. ஏன்னா எனக்கு அதான் சொல்றேன், ரொம்ப ஒரு சமமான மனநிலை தான். இல்லாட்டியும் கொஞ்சம் கவலையா இருந்திருக்கும், இருந்ததுனால ஒரு சந்தோஷம். ஆனா ஏன்னா எப்பயுமே இந்த விருதுகளோ சரி, எந்த ஒரு இப்போ கிடைக்கிறது வரவேற்பும் மோதன சந்தோஷம் நம்மளுக்கு வந்து நம்ம குணங்களை தன்மைப்படுத்துறது தான் அதெல்லாம். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் நம்மளுக்கு. அடுத்து பண்ணும்போது இன்னும் நல்லா பண்ணணும்னு ஒரு மெச்சூரிட்டி, ஒரு எல்லாம், அதாவது எப்படி விருது சந்தோஷம் கொடுக்கும் அதே அளவு அடுத்த கட்ட நம்ம ஒர்க் செய்யறதுக்கு ஒரு பாதையை அமைச்சு கொடுக்கறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்த வந்து இது வந்து ஒரு படத்துக்கு இதில் வந்து இந்த விருதுகள் அதே நேரத்தில் நாமினேஷன் ஆகுறது, அதே மாதிரி அவார்ட்ஸ் எடுத்த படங்களுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்படி போட்டாலே அந்த படம் பார்க்கணுமான்ற ஒரு கேள்வி வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் படிக்கிறவங்களோ இல்லை அவங்களுக்கு தான் தெரியும் இது சொல்லும்போது அதுக்கு எவ்வளோ கவலை இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ இந்த மூமெண்ட் வந்து நீங்கள் இப்படி செய்யும்போது எப்படி இருந்துச்சு? இந்த போஸ்டர் நல்ல போஸ்டர். இந்த போஸ்டர்ல இந்த சீன் படத்துல வராது, அதான் எனக்கு பயங்கர காமெடியா தான் எடுத்து. ஆனாலும் போஸ்டர் வச்சிருந்தேன் வித்தியாசமா. எப்பயுமே ஒரு எஞ்சியில வந்து போஸ்டர் பண்ணிருப்பானு தெரியல, எஞ்சி ஷாட்ல. அதாவது இந்த சீன் படத்துல இருந்து எடுத்துட்டேன், ஆனா போஸ்டர் வச்சிருந்தேன். ஏன்னா அந்த கார்ஸ் இன்னொரு கூட்டம் வந்துடும் வீட்டுக்குள்ள, அதெல்லாம் இல்ல படத்துல. ஆனா போஸ்டர்ல வச்சேன், சும்மா அப்படி பண்ணலாம் அப்படின்னு. நிறைய நீங்க சொன்ன விருதுகள் அந்த டிஸ்கஷனே இங்க இருந்தது ரிஸ்வான். ஸ்ரீலங்காலையும் இந்தியாவில் இப்போ கொஞ்சம் இந்த மாறுதல் இருக்கு. ஸ்ரீலங்காவில் இன்னுமே விருது வாங்குற இயக்குனர் தனியாகவும் பாக்ஸ் ஆஃபீஸ் இயக்குனர்கள் தனியாகவும் தான் இருக்காங்க. அதாவது இங்கிட்டு விமுக்தி, பிரசன்ன ஜெயகுடி, சஞ்சீவன், அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அசோகாந்த், இந்த பக்கம் வந்து உதயகாந்த வந்த சூர்யா, அப்புறம் அந்த மாதிரி நிறைய பேர் இந்த பக்கம் அவங்களோட படங்கள் ஓடிய படங்கள் இங்கிட்டலாம் விருது வாங்கிய படங்கள். அப்போ அந்த கிரிட்டிக்ஸ் அன்னைக்கு வந்து டிஸ்கஷன்ல சொன்னதே இந்த ஒரு படம் தான் அந்த ரெண்டையுமே உடைச்சிருக்கு. அதாவது பெரிய விருதுகளையும் வாங்கியிருக்கு. இப்போ இந்த பக்கம் இருக்கவங்க விருது வாங்கினாலும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல அவங்க படம் ஓடாது, ஒரு வாரம் ஓடும், 10 நாள் ஓடும். இந்த பக்கம் அந்த பக்கம் போனதே இல்லை தியேட்டர்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு. ஸோ இந்த ஒரு படம் தான் அந்த ஒரு ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி பெரிய உயரிய விருதுகள் ஃபெஸ்டிவலுக்கும் போயிட்டு மக்களை என்ஜாய் பண்ணிட்டு வெரி ரேர் பினாமினல். அது லக்கிலி எனக்கு அமைஞ்சது. இனிமே அப்படி வருமானு கூட தெரியாது. ஆனா நல்ல விஷயம் நீங்க சொன்னது. அந்த அவார்ட்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்தாலே மக்கள் போக மாட்டாங்க. நிறைய இது இந்தியால என்ஐடில நான் இன்ஜினியரிங் படிச்சேன், ஆர்ஐசின்னு. இப்ப என்ஐடி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு. அங்க அந்த ஹோலி பண்டிகை வந்து, ஏன்னா நிறைய வடக்குல இருந்து வந்து அந்த மாணவர்கள் வடகிழக்கு அப்படிலாம் இருப்பாங்க இந்தியாவில். அவங்க வந்து அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். அப்போ நான் அந்த டைம்ல இருந்தே நான் ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் காலேஜ் டைம்ல. ஏன்னா அந்த இன்ஜினியரிங் பண்ணல, அப்போவே நான் ஒரு ஃபிலிம், அப்பா ஒரு ஃபிலிம் கேமரா வாங்கி கொடுத்துருந்தாரு, ஷீகாயர். அதை வச்சு தான் டெய்லி நிக்கான் எடுக்கிறது ஃபோட்டோஸ். அப்போ எல்லா செலிப்ரேஷனும் என்னை மட்டும், நான் மட்டும் தான் நல்ல எல்லாத்தையும் என்னைக்கும் அந்த கலர்ஸ்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. நான் ஃபோட்டோ கேமராவோட இருக்கனால என்னை தொந்தரவு பண்ணல. ஆனால் மோஸ்ட் இப்பயுமே நிறைய இருக்கு அதில் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிட்டு இருப்பேன் நண்பர்களுக்குலாம் அவங்கலாம். ஏன்னா இப்போ ஒரு 20 வருஷம் பிறகு அதெல்லாம் பார்க்கல, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, சில மெமரிஸ். ஸோ எல்லாம் கேமரால கேப்சர் பண்றது ஒரு பெரிய விஷயம். இது என்னோட இன்னொரு ஆட். நான் வந்து நிறைய ஆட்ஸ் பண்ணேன், கிட்டத்தட்ட 450 டிவி கமர்ஷியல் பண்ணியிருக்கேன். இது வந்து ஐ திங்க் டயலாக் கமர்ஷியல். அந்த டைம்ல நான் ஆரம்பிச்ச காலத்துல பெரிய ஹிட்டான கமர்ஷியல் ஒன்று. அதுல அந்த சொல்லிக் கொடுக்கல எடுத்தது. இந்த மூமெண்ட் ஒவ்வொரு டிரெக்டருக்கும் இந்த சேர் வந்து, டிரெக்டர் சேர் வந்து எனக்கு ரொம்ப, என் மனைவி எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க ஒரு பிறந்த நாளைக்கு, ஒரு சர்ப்ரைஸா. ஸோ எந்த ஒரு சென்டிமெண்ட்டாக அது கொண்டு போயிடும் ஒரு ஷூட்டுக்கு வந்து. அதில் ஏன்னா அவங்களுக்கு ஒரு அந்த டைம்லேருந்து நீங்கள் பெரிய டிரெக்டராக வருவீங்க அப்படின்ட்டு நான் ஆட்ஸ் பண்ணல வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் ஆட்ஸுக்கு போது இங்கே படம் ஆரம்பிக்கிற அன்னைக்கும் இப்போ வந்து ரொம்ப பழசாக போயிடுச்சு, இந்த பிளாக்லாம் அப்படி கிரேயாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல மூமெண்ட் அது. ஏன்னா அவங்க வந்து எனக்கு சர்ப்ரைஸாக அது வாங்கி கொடுத்தது. இது ஒரு ஒரு ஜூரி அவார்டு. ஏன்னா ஒரு இது இந்த மியூசிக் அவார்ட்ஸுக்கு நான் ஜூரியா போயிருந்தப்ப அந்த டைம்ல எடுத்த படம். சில ஃபெஸ்டிவல்ஸுக்கும் நான் ஜூரியா ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அந்த டைம்ல எடுத்த படம் தான் அது.
சங்கக்கார இது ஏர்டெல் கமர்ஷியல். சங்கக்காரோட ஃபர்ஸ்ட் அவரோட நிறைய ஒரு 10-12 கமர்ஷியல்ஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ண. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருந்தது. அந்த அந்த ரொம்ப நல்லா இருந்தது கமர்ஷியல். நல்லா இருந்தது. அவரும் நல்லா நடிப்பார். அவர் மற்ற செலிபிரிட்டிஸ் மாதிரி தடுமாற மாட்டார். ஸோ ஈஸியாக இருக்கும் அவங்களோட ஒர்க் பண்ணுறது. இந்த மூமெண்ட், அந்த சிரிப்பு, இது நானு என்னுடைய உதவி இயக்குனர் ரமிந்த, அப்புறம் மேக்கப் பிரியான்னு எப்பயுமே நாங்கள், ஏன்னா அவர் ரொம்ப ரமிந்தோட ஒரு எப்பயுமே சிரிப்பு. ஏதாச்சும் ஒரு இந்த போட்டோ எதுக்காக நான் காட்டுறேன்னுச்சா, எல்லாருமே வந்து ஒரு டைரக்டர் அப்படின்னா கோவமா தான் இருப்பாரு, ஜாலியா இருந்திருக்கும். பட் இல்ல, பட் அது வேற முகம், இது வேற முகம். அந்த மாதிரி ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப சீரியஸா மெட்டிகுலஸா இருப்பாரு ரமிந்த. அவர் ஏதாவது தப்பு பண்ணவே மாட்டாரு. தப்பு பண்ணிதான் மாட்டிக்கல ஏதாவது அந்த மாதிரி. அதான் சொல்லிட்டு பாரு, அவர் தப்பு மட்டும் ரொம்ப அரிதா இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் அவர் மிஸ்டேக் பண்ணி நாங்களாம் கண்டுபிடிச்சு சிரிச்சிருக்க விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன். என்னோட நண்பர் ஒருத்தர் யசித் அப்படின்னு மேல அவர் வந்து போட்டோஸ் எடுக்கணும்னு எடுத்தாரு. நிறைய ஆன்டிக் கேமராஸ், அந்த ஃபிலிம் கேமரா 16mm 8mm கிட்டத்தட்ட ஒரு 20 போல என்கிட்ட இருக்கு. அந்த ஏன்னா முந்தி கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த மாதிரி. இப்போ கொஞ்ச நாள் இல்லை. ஏன்னா ரொம்ப ஒவ்வொரு கேமராஸும் ரொம்ப ரேர் இப்போ கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி எனக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் ஃபிலிம் கேமராஸ் இப்போ இல்லை. சில நாடுகளே இல்லை. சிலதெல்லாம் யூஎஸ்எஸ்ஆர்ல செஞ்சது, செக்கோஸ்லோவேக்கியா அந்த மாதிரி அதை கண்டுபிடிச்ச கேமராஸ். ஸோ இன்ட்ரெஸ்டிங். அந்த மாதிரி கேமராஸை கலெக்ட் பண்றது ஒரு ஹாபி மாதிரி. இது என்னோட முதல் திரைப்படம் மௌனவெளி துளிகள்னு. அதுக்கு வந்து அலெக்சாண்ட்ரியா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் யூஎஸ்ஏல வந்து பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அவார்டு கிடைச்சது. அதுவுமே ரொம்ப அந்த ஃபெஸ்டிவல்ல ரொம்ப அந்த படத்தை கொண்டாடினாங்க. ஏன்னா அது ஒரு அப்பா மக இந்த பங்கருக்குள்ளால் நடக்கிற கதைக்காலம் ரொம்ப எமோஷனலானதும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஷார்ட் ஃபிலிம். அவங்க ஸ்க்ரீன் பண்ணிட்டு கடைசி நாள் அவார்ட் செரிமனிக்கு கூட அதை திருப்பி போட்டு காட்டணும்னு என்கிட்ட வந்து அது அது ரொம்ப பணிவாக கேட்டுக்கிட்டாங்க. அதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு ஃபெஸ்டிவலில் நாங்கள் போடுறோம் அப்படிலாம் இல்லாமல் இந்த படத்தை திருப்பி எங்கள் ஆடியன்ஸ் போட்டு காட்டணும். ஏன்னா அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான கதையை சொல்லியிருக்கீங்க. அவார்ட் செரிமனிக்கும் எங்களுக்கு இதை போட்டு காட்டணும்ட்டு என்கிட்ட வந்து கேட்டது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதே மாதிரி அவார்டும் கிடைச்சது எனக்கு அந்த ஃபெஸ்டிவலில். இந்த மூமெண்ட் இவங்க என்னோட மனைவி ரன்யா, இப்போ ப்ரொடியூசராக இருக்காங்க. இவங்க முன்னாடி என்னோட செட்லலாம் வந்து என்னோட ஒர்க் பண்ணாங்க. அப்படிதான் நாங்கள் பழக ஆரம்பித்தோம். ஸோ அவங்க வந்து அவங்களும் ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் என்ன மாதிரி. ஸோ எங்களுக்கு அந்த பாண்டிங் வந்தது ஃபோட்டோகிராஃபியில் தான். நான் சில படங்கள் எடுத்திருப்பேன் எங்கேயாச்சும் ஒரு ஊரில், அங்கே போய் அவங்களும் அதே இடத்துல போய் எடுத்திருப்பாங்க. ஒரே மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரேமிங், கம்போசிஷன்லாம். ஸோ அந்த ஒரு பாண்டிங் தான் இது. அப்புறம் செட்டில் வந்து இந்த மாதிரி நாங்கள் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணாங்க. அப்புறம் அவங்க என்னோட கூட ட்ராவல் பண்ணாங்க. இப்போதைக்கு அவங்க ப்ரொடியூசிங் கொரியாவில் போய் படிச்சுட்டு வந்து இப்போ அவங்க ப்ரொடியூசராக இருக்காங்க. இதுதான் இப்போ சென்சேஷனலாக இருக்குது. அதில் வந்து ஃபேமிலி காமெடி என்டர்டெயின்மெண்ட் போட்டு அது பெருசு. அதான் நான் சொன்னது நிலங்குழுனோட ரீமேக். இதில் வந்து இப்போ ஆர்டிஸ்ட் சம்மந்தமாக பேசும்போது இன்ஃப்ளூயன்சர் ஓகே, அதே மாதிரி சுனில் அண்ணா, அதே மாதிரி நம்மளோட வைபவ், தீபா, காரியக்கா, இல்லை இந்த டீம் வந்து எப்படி ஆர்டிஸ்ட் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த டீம் இருந்தால் இது இப்படி இருக்கும் அப்படின்றது? ஏன்னா தேடிட்டு இருந்தோம் எல்லாம். ஃபர்ஸ்ட் நானும் கார்த்தி சுப்ராஜும் இருக்கேன். கார்த்தி சுப்ராஜ் தான் சஜஸ்ட் பண்ணாரு வைபவ் வந்துடலாமே அப்படின்னா. நான் உடனே வைபவ் அண்ணா, அவங்க 2 பேரும் வைபவ் அண்ணா ரொம்ப பிடிக்கும். இயல்பு அண்ணன் தம்பியோட கதை தான். எனக்கு வைபவ் அண்ணா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வைபவ் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார் காமெடி. அந்த ஒரு சட்டிலாகவும் ரொம்ப அழகாகவும் பண்ணுவார். எனக்கு அவரோட அந்த காமெடி டைமிங் பிடிக்கும். வைபவோட சிம்பிளாக பண்ணிடுவார். ரொம்ப அழட்டிக்க மாட்டார். நல்ல மனிதர், ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஆக்டர் கூட. அதே அளவு சுனில் அண்ணா வந்து பயங்கர நான் ஃபேன். சுனில் அண்ணாவோட டாக்டரா, ஆமா டாக்டர் இந்த சீதா கதையிலே அதுலயும் நடிச்சிருப்பாரு. முதல் படம் அவர் சிம்பிளா அடிச்சிருப்பாரு. அது தெரியல அவரோட நடிப்போட முதல் படம்ன்ற மாதிரியே இருக்காது. ஸோ அந்த டைம்ல வந்து நானும் அவரோட ஃபேன் தான். அப்போ நான் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நாங்கள் ஒருத்தராக தேடினோம். அம்மா தனம், அவங்க வந்து யூடியூப்ல அங்கே ஃபேமஸாக இருந்தாங்க.
அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அம்மா அவங்க 2 பேரோட அம்மாவா இதில் ரீசெண்ட் டைமில் கூட அவங்க இந்த படம் கூட நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட அந்த பேச்சுக்கு அதாவது கோயம்புத்தூர் நல்லா இருக்கு. அதே மாதிரி ஹீரோ நிகாரிகா அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். அவங்க அந்த கதையை எங்கேயோ கேட்டுட்டு ஒரிஜினல் கேட்டு இவங்ககிட்ட அப்ரோச் என்னோட எக்ஸ்டென்ட் டைரக்டர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அவங்க வேற ஒருக்கோ அவங்க ஆடிஷன் பண்ணல, இல்லை நாங்கள் இதில் வரேன் அப்படின்னு. அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க இப்போ தொடர்ந்து படம் நடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் படம் அவங்க இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் இதுதான். தென் சாந்தினி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணதும் இல்லை. தென் எல்லா முனிஷ்காந்த் அண்ணா, பாலசரவணன் எல்லாம் புகுந்து விளையாடிருப்பாரு. நானும் அதைத்தான் அவங்ககிட்ட கேட்க முடிச்சேன்டா, நம்ம இங்கேருந்து ஒரு சீரியஸான கதையோடு கொண்டு போய்ட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி டீமை சேர்த்து எடுத்தேன்னு அவங்க செட்டிலேயும் அப்படிதான் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இப்போ என்னதான் செஞ்சாலும் நம்ம இங்கே ஒரு டிரெக்டராக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ இதுக்கு செஞ்சிருந்தாலும் அவங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் தயக்கம் ஈஸியாக இருந்தது. ஏன்னா எல்லாம் வெரி ப்ரொஃபஷனல்ஸ். அதே மாதிரி நம்ம பிளானிங் கரெக்டாக இருந்தது. நான் வந்து 25 நாள் அங்கே படத்தை முடிச்சிட்டேன். யாரும் அந்த மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக படம் முடிச்சிருக்க மாட்டாங்க. 1-2 ரேர் கேசஸ் இருக்கும். ஸோ பெரிய ஆச்சரியம். ஏன்னா இந்தியாவில் ஒரு படம் பண்ணுறது கிட்டத்தட்ட 40-45 நாள் ஆகும். சின்ன படங்கள் பண்ணேன். பெரிய படங்கள்லாம் 60, 80, 100, 120 அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஸோ 25 நாளில் ஒரு படத்தை பிளான் பண்ணி அதே நாட்களில் முடிச்சு கையில் கொடுத்துட்டேன். வந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப அவங்களுக்கு என்னென்ன கரெக்டான யாரும் கொண்டு வந்து வேஸ்ட் பண்ணுற டைம். ஏன்னா பிளானிங் நான் வந்து இங்கே நிறைய பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்னால அங்கே என்னோட ஏடிஸ்லாம் சேர்ந்து கரெக்டாக ஒரு பிளானிங் பண்ணி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதில் என்னென்னா அவங்க நடிக்கையில் எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்களோ டப்பிங் பண்ணல இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஐயோ நாங்கள் த்ரூ அவுட் வரோம் படத்தில். அதுதான் அவங்களோட, ஏன்னா அவங்க நடிச்சிட்டாங்க ஒரு 4 நாள் வரோம், 5 நாள் வரோம், ஏதோ சின்ன சீனாக இருக்கும், ஒரு சீனாக இருக்கும்னு. சுவாமிநாதன் அண்ணா லொல்லு சபால் நடிக்கிறாருல, அவர்லாம் ரொம்ப சந்தோஷப்படாது. சார் நீங்க மட்டும் தான் என்னை நல்லா நடிக்க வச்சிருக்கீங்க, நான் த்ரூ அவுட் ஒரு கேரக்டரா வந்திருக்கேன்னு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அவங்க ப்ரொமோஷனல் கொடுத்த வீடியோஸ் இதுலயே அவ்வளோ என்டர்டைன் பண்ணியிருந்தாங்க அதை வச்சு. ஆமா, ஸோ எல்லாமே நல்லா பண்ண. கிங்ஸ்லி அண்ணா, தென் விடிவி ஒரு சீனுக்கு வருவார். ஸோ இப்போ அங்கேயுமே ரிஸ்வான் எதுவுமே சும்மா இவங்களை கொண்டு வரணும்னு கொண்டு வரல, அந்த கேரக்டருக்கு அவங்கெல்லாம் தேவைப்பட்டாங்க. இந்த கேரக்டருக்கு வந்து நல்லா இருக்கும், இந்த இடத்துல கிங்ஸ்லி வந்தால் நல்லா இருக்கும். அப்படித்தான் நாங்கள் வந்து கருணாகரன் அவரையும் ஒரு கேரக்டருக்கு. ஸோ கேரக்டர் ட்ரிவன் இந்த கேரக்டர்ஸ்லாம் இவங்க இந்த நடிகர்லாம் இந்த கேரக்டருக்கு வந்தாங்கன்னா இது கரெக்டாக இருக்குங்கிற அப்படி ஒரு தாட்ல தான் கொண்டு வந்தோமே தவிர சும்மா வரணும் இவங்க இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு இல்லை. அவங்களுக்கும் அது பிடிச்சிருந்தது. அவங்க சொல்லும்போது கூட சொல்லுவாங்க, இது வந்து ஒரு கேரக்டர் பாஸ் ஆகுதுன்னு இல்லாமல் தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த டைமிங் இதுக்குள்ள வரணும், யாருமே தேவையில்லாம அந்த சில விஷயங்கள் தான் எப்பயுமே இப்போ நிறைய கிரிட்டிக்ஸும் பார்க்குறவங்களும் சொல்றது அதான். எல்லாரும் அவங்க தேவையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க, தேவையில்லாமல் யாரும் வந்துட்டு போகல. எல்லா கேரக்டருக்கும் ஒரு டெப்த் இருக்குது, கரெக்டான அளவு இருக்குது. அவங்கிறது ரொம்ப சந்தோஷமானது. அப்புறம் இன்னொரு புது நடிகர் நடிச்சிருப்பாரு, ஜீவா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்துகிட்டே இருப்பாரு. ஒரு தம்பி அடி வாங்கிட்டு இருப்பாரு இந்த குடும்பத்துக்கிட்ட எல்லாத்தையும். தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறோம் காஃபி வித் ரொமான்ஸ் சென்டரில். எங்களோட இணைஞ்சு நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்காரு பெருசு படத்தினுடைய இயக்குனர் இளங்கோராமன் அவங்க. இதில் வந்து நான் பேசணும்னு நினச்ச விஷயத்தையே நீங்கள் இப்போ இடைவேளையில் வந்து சொல்லியிருந்தீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம 1ல் வந்து முதலாவது ரேண்டிங்கில் வந்து உங்களோட படம் இருக்குது. அதுவும் குறிப்பாக இலங்கை படத்தில் இது முதலாவது வந்து இருக்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்துட்டு வேறு இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க, சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் எழுதுகிறாங்க. ஏண்டா இப்படி ஒரு விஷயத்த வந்து நமது கலைஞர் அப்படின்ற உண்டு, அதே நேரத்தில் இங்கே மட்டும் இல்லாமல் இந்தியாவிலையும் போயிட்டு அந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னும் போது சந்தோஷம் ஒரு பக்கத்தில். இதை பற்றி உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குதுல்ல? நல்ல விஷயம் பேசுவாங்க. ஏன்னா அந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிறதே பெரிய விஷயம். நம்ம 1ல் இங்கே நாங்கள்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் வேறு வேறு மொழி படங்களும் வேறு நாட்டு இயக்குநர்கள் படங்களும் தான் அப்படி இருந்தது. இப்போ நம்ம நாட்டில் ஒரு இயக்குனர், அந்த படம் இந்திய படமாக இருந்தாலும் அது தமிழ், அதாவது இலங்கையை சேர்ந்த படத்தோட ரீமேக் தான். ஸோ அந்த படம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. நம்ம 1 இங்கே இந்தியாவில் 3ல் இருக்குது. இந்தியாவில் 3ல் இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல இதில் ஹிந்தி லாங்குவேஜும் இல்லை. இப்போ மற்ற 2லையுமே அப்போ இந்தியாவிலே மெஜாரிட்டி பேசப்படுற மொழி ஹிந்தி. அந்த மற்ற படங்கள் அந்த 1-2 இருக்கிறது வந்து அந்த ஹிந்தி இதுவும் இருக்குது. அப்போ 3ஆவதாக இருக்குது இந்த படத்தில் அந்த ஹிந்தி இல்லை, தமிழ், சவுத் இந்திய லாங்குவேஜ் மட்டும் தான் இதோட ரைட்ஸ். ஏன்னா ஹிந்தியில் வந்து நாங்கள் ரீமேக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது 3ஆவது இருக்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ மக்கள் பார்த்து கொண்டாடுறாங்க. இந்தியாவிலையும் இப்போ
தெலுங்குல வந்து கொண்டாடுறாங்க இந்த படத்தை பார்த்து. தெலுங்குலையும் சரி, தமிழ்ல ஏற்கனவே தியேட்டர்கள் ரிலீஸ்ல இதை வந்து இப்படி கம்பேர் பண்ணதே நான் வந்து இப்போ இந்தியன் டிரெக்டர் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸாக இருக்கலாம், ஒரு வருத்தப்பட வாலிபர் சங்கம் வந்து எப்படி அதுக்குள்ள ஒரு அரசியலை வச்சு ஒரு படம் வந்துச்சோ அந்த மாதிரி இந்த படமும் வந்து நிறைய விஷயங்களை உள்ளுக்காலையும் பேசியிருக்கு. அதே நேரத்தில் சில கிரிட்டிக்ஸ் சொல்கிறாங்கன்னா நியாயப்படுத்துதல் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதாவது குறிப்பாக இந்த படத்தில் வந்து இந்த விஷயங்களை நம்ம பேசிகிட்டே வந்தாலும் ஒரு கட்டத்தில் இதை நம்ம நியாயப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அது வந்து விவாதத்துக்குள்ளாகி இருக்குது. ஏன்னா ஒரு படத்தோட வெற்றியும் அதுதான் நான் நினைக்கிறேன்னா, பேசணும் அது சம்மந்தமாக. அது வந்து படிக்கிறதுக்கு வந்து இன்னும் நிறைய பேருக்கு அது ஒரு சப்ஜெக்டாக மாறணுன்றது தான் அங்கே இருக்கிற விஷயம். ஏன்னா எந்த படமும் அதான் எப்பயும் நல்ல படம் வந்து விவாதத்துக்கு வரணும். ஒரு நல்ல படம் வந்து மெசேஜ் சொல்லக்கூடாதுங்கிறது என்னோட ரொம்ப நாளே ஒரு இது தான். ஒரு திரைப்பட விழாக்களும் சரி, பெரிய பெரிய இயக்குநர்கள், ஒரு பெரிய கிரிட்டிக்கலி ஒரு பெரிய இயக்குநர்கள் உலக அந்த படங்கள்ல வந்து மெசேஜ் இருக்காது. நான் வந்து மெசேஜ் சொல்ல போறேன்ல, அந்த படங்கள்ல வாழ்வியல் இருக்கும், அரசியல் இருக்கும், சமூக பார்வை இருக்கும். அது அந்த இந்தியன் ஸ்டைலில் தான் நாங்கள் மெசேஜ் சொன்னா தான் நல்ல படம்ங்கிறது ஒரு ஒரு அந்த மொழியா அந்த அந்த இதே ஒரு நல்ல படத்துக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நல்ல படம் இதெல்லாம் வந்துடும் கரெக்டா, ஒரு விவாதத்துக்கு வரணும். இங்கேயுமே இப்ப நெல்லுங்குள்ளுன்னு நிறைய இடங்கள்ல விவாதிக்கப்படுது இந்த படம் பேசிய அரசியல் என்ன. அந்த மாதிரி இந்தியாவில் நான் அரசியல் பேசல பெருசுல, பட் அதுல சமூக பார்வை இருக்கு. அந்த ஒரு அதான் இந்த உண்மையில பார்க்க போனா இவர் வயசானவர் அப்படி இருந்தது வந்து ஒரு சாதாரண விஷயம். ஆனா அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவர் 2வது மனைவி கூட எக்ஸெப்ட் பண்ணிக்கிறாங்க, இதை எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியுங்கிறது தான் உண்மை. ஆனா அப்படி ஒரு விஷயமே இல்லை, அதவே அரௌண்ட் நடந்து வந்திருக்கணும். ஆனா அந்த கல்ச்சுரலி நாங்கள் அப்படி சில விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அதோட பார்வையை படத்தோட. ஓகே, அதே போல் இப்போ நம்ம வந்து நிறைய விஷயம் பேசினாலும் இதனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ஸ்ரீலங்கா இண்டஸ்ட்ரியில் குறிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரி என்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து கேள்விக்குறியாக பார்க்குறாங்க. இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரி என்ற ஒன்று இருக்கா அப்படின்னு. இப்போ இந்த படம் கூட இப்போ நெல்லுங்குள்ளுனா கூட இப்போ சிங்கள மொழி படம் அப்படின்றதால தமிழ் இலங்கையில் இருக்கிற தமிழ் ரசிகர்களோ இதை நம்ம ஒரு ஆய்வுக்காகவோ இல்லை ஒரு படிப்புக்காகவோ இல்லை தேடி படிக்க வேண்டிய இல்லை பார்க்க வேண்டிய படமாக கருதலை. அதை ஒரு கலைஞர், அது தமிழ் கலைஞராக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் சிங்கள இண்டஸ்ட்ரியிலும் இருக்கிறீங்க, இங்கே நிறைய வேலை செஞ்சுருக்கீங்க, நிறைய விஷயம் பார்த்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் வேறுபாடுகள், இதில் ஒரு மாற்றம் வரணும்னு நினச்சிருக்கீங்களா? இப்படிதான் இங்கே நிறைய பேர் கேட்குறது ஸ்ரீலங்காவில் தமிழ் இண்டஸ்ட்ரியோட நிலைமை என்ன, தமிழ் இண்டஸ்ட்ரி தமிழ் திரைப்பட இண்டஸ்ட்ரி ஒன்று வருமா அப்படின்னு. நான் அதுதான் சொல்றேன், அப்படி ஒரு எண்ணமே இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட. அதாவது தமிழ் படங்கள் வரணும், தமிழ் இண்டஸ்ட்ரின்னு செப்பரேட்டா பண்ண முடியாது நம்மளுக்கு இங்க உள்ள அந்த. ஏன்னா ஸ்ரீலங்கன் சிங்கள இண்டஸ்ட்ரி ரொம்ப தடுமாறி தான் இருக்கு. இப்போ சில படங்கள் ராணி படம் நல்லா ஓடிச்சு, இப்போ என்னோட படம் நல்லா பெரிய அளவுல ஓடிட்டு இருக்கு. இப்போ இனி அடுத்து வர சில படங்கள் நல்ல படங்கள் வர இருக்கு சிங்களத்துல. இந்த இண்டஸ்ட்ரி ஏன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரின்னு ஏன்னா நாங்கள்லாம் சவுத் இந்தியா விஜய், அஜித், ரஜினி, கமல் அப்படி பார்த்து பழகிட்டு அவங்களுக்கு போட்டி அவங்களுக்கு எடுக்க முடியாது. ஏன்னா அந்த படங்கள் அவங்களோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங், அவங்களுடைய இது தன்மையே வேற மாதிரி இருக்கும். நாங்கள் அந்த படத்தை போட்டி நாங்கள் என்ன இங்கே நிறைய இலங்கையில தமிழ் படங்கள் அப்படின்னு கதைக்கிறோம். அதே மாதிரி அந்த படங்கள் வந்து எப்படி இருக்குன்னா சவுத் இந்தியன் சினிமா வந்து தழுவியா இருக்கு. அது இருக்கக்கூடாதுங்கிறத என்னோட பார்வை விஷயம். ஏன்னா நமக்குன்னு நிறைய கதைகள் இருக்கு, உங்களுக்கு ஒரு கதை இருக்கு, எனக்கு ஒரு கதை இருக்கு, வடகிழக்குல எத்தனையோ கதைகள், மலையத்துல எத்தனையோ கதைகள் இருக்கு, கொழும்புல எவ்வளவோ தமிழர்கள் சொல்ல வேண்டிய கதைகள் இருக்கு. அதை நம்ம ஸ்டைல ஒரு மலையாள படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப இயல்பாகவும் நேச்சுரலாகவும் இருக்கும். அதே அளவுக்கு அதான் சொல்றேன், ரொம்ப ஆட்டோஸ் மாதிரி பண்ணி பார்க்க முடியாம பண்ணவும் கூடாது. ஒரு அதே மாதிரி அந்த ஹீரோ ஹீரோயின் கமர்ஷியல் ஒரு வில்லன் அப்படிங்கிற அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணவும் கூடாதுங்கிறது. இதெல்லாம் வெரி சப்ஜெக்டிவ். அப்படி உங்களால முடிஞ்சு அதை ஹிட் பண்ணா பிரச்சனை இல்லை. அப்ப நான் சொன்னது தப்பாவும் இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா நம்ம கதைகள் நிறைய இருக்கும்போது அதை இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னா எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லலாம். அதே மாதிரி அதான் இங்க ஒரு படம் அது தமிழாவும் இருக்கலாம், சிங்களமா இருக்கலாம், எல்லாத்தையும் பார்க்க வைக்கணும். இப்ப நான் இப்ப படத்து சிங்கள படம் எல்லாரும் பாக்குறாங்கன்னா அடுத்த ஒரு படம் என்னோட அந்த கதை மாந்தர்கள், கதாபாத்திரங்கள், ஏன்னா நாங்க இங்க சிங்களம் தமிழ் இப்ப இணைஞ்சு வாழ்றோம். அதுக்கு நிறைய பேர் அடுத்து நான் ஒரு படம் எழுதிட்டு இருக்கேன், அதில் பாதி சிங்களம் பாதி தமிழ் தான் இருக்கு. அதுக்கு அடுத்ததான் ஃபுல்லா தமிழும் வரும். அப்ப என்ன பண்ணணும்னா இங்க எல்லாரையும் பார்க்க வைக்கணும். அதுதான் எங்களோட முயற்சியா இருக்கணும். முதல்ல தமிழர்கள் இல்லாம சிங்களவங்கள்
பார்க்கணும். இப்போ நான் நெலுங்குலுன்னு அப்படிதான், பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய அளவில், அதாவது இது வரைக்கும் வந்த படங்களே வசூலில் அதிகமாக போயிட்டு இருக்கு. இருந்தும் இன்னும் தமிழாக்கள் அதை பார்க்கல. அப்ப அதை குறை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தமிழாக்கள் சிங்களவங்களே இப்பதான் பாக்குறாங்க சிங்கள படம். ஏன்னா நான் தியேட்டர் விசிட்லாம் போகல, அவங்க சொல்றாங்க 20 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கேன், 40 வருஷத்துக்கு ஒரு வயசான அம்மா சொல்றாங்க அந்த தியேட்டர் கட்டணடிக்கு வந்தாங்கலாம். அதுக்கு பிறகு இப்பதான் வந்திருக்காங்க 38 வருஷத்துக்கு பிறகு. இன்னொரு 3 ஜெனரேஷன்ஸ் பிறகு வந்திருக்காங்க. அதாவது ஒரு பாட்டி மக பேத்தினா 20 வயசுக்கு மேல. ஏன்னா இது அட்ரஸ் சொல்லி ஒரு படம். அப்ப அந்த 3 ஜெனரேஷன் வந்திருக்காங்க. இன்னொரு சொல்றாரு, நான் சரோஜா படத்துக்கு பிறகு இப்பதான் வந்திருக்கேன், அது கிட்டத்தட்ட 21-22 வருஷத்துக்கு முதல்ல வந்த படம், 26 வருஷத்துக்கு. அப்ப அவங்களே இப்பதான் வராங்க. அப்ப நம்ம தமிழாக்கள் வந்து நீங்க ஏன் சிங்கள படம் பாக்கலங்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு. நான் அப்படி குறை சொல்ல முடியாது. ஆனா இந்த படம் அவங்களும் பார்க்கலாம், ஜாலியா இருக்கும். ஏன்னா பெருசு இதை வச்சு பெருசு எடுத்துருக்கோம். ஏன்னா பெருசு வந்து ஒரு கமர்ஷியலா ஒரு காமெடியானாலும் இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாவும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, தமிழர்கள் பார்க்க வேண்டிய படம் இது. ஏன்னா நான் சொல்ல வேண்டிய அரசியல் வந்து அவங்க ரசிப்பாங்க தமிழர்களும். ஏன்னா இப்ப சிங்களர்கள் கொண்டாடுறாங்க, தமிழர்கள் கொண்டாட வேண்டிய ஒரு அரசியல் சேர்ந்த படம் தான் இது. ஏன் பார்க்கலன்னா அது நம்மளுக்கு அதான் தமிழாக்க ஐயோ சிங்கள படம் போய் பாக்குறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு இல்ல. ஆமா, நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ராணி படம் கூட நல்ல விமர்சனம் வந்துருக்கு. அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் பேசுற படம். ஆனா அது அதுமே இன்னும் தமிழாக்கள் பார்க்கல. இப்பதான் தமிழ்ல டப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டப் பண்ணி போட்டாலும் சிங்கள படம் அப்படின்றதால இருக்கு. அடுத்த அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஏன்னா இப்பதானே நான் சொன்னேன், இப்பதான் சிங்களவங்களே அவங்களோட படங்கள் பாக்குறாங்க, அடுத்த தமிழர்களும் பார்ப்பாங்க. அதே மாதிரி இங்க இலங்கையில நாங்க தமிழ் படம் பண்ணா சிங்களவையும் பார்க்க வச்சிருக்கலாம். அங்கதான் என்னோட ஒரு அடுத்த ஒரு சேலஞ்சா இருக்கும். இல்ல நான் தமிழ் படம் பண்ணா எல்லாரும் பார்க்கணும், இல்ல தமிழர்கள் மட்டும் தான் பார்க்கணும் அப்படிலாம் இல்ல. ஏன்னா இது ஒரு இலங்கை படம், இலங்கையில் வாழ்வியல் படம். அதுல தமிழர்களும் நடிக்கலாம், சிங்களவர்களும் நடிக்கலாம். தமிழர்கள் கதையாக இருக்கலாம், சிங்களவர் கதையாக இருக்கலாம், முஸ்லீம் கதைகளா இருக்கலாம். அந்தந்த நம்ம மக்களுடைய வாழ்வியல் அவங்களுடைய கதைகள் சொல்லும் போது அந்தந்த கதாபாத்திரங்கள் அவங்க இனம், மதம், மொழி, அந்த இது உண்மையோ அதைத்தான் வைக்கணும். அது ஒரு சிங்கள படம் எப்படி ஸ்ரீலங்கன் சினிமாவும் தமிழ் படம் இங்க எடுத்து அதுவுமே ஸ்ரீலங்கன் சினிமா தான். அது எல்லாரும் பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய. நீங்க சொல்ற விஷயத்துல இப்ப நம்ம ஸ்ரீலங்கன் சினிமா பத்தி பேசுறதால சமீபத்துல வெளியே பிரசன்ன விதானக டைரக்டர் சாரோட பிரதேஷ் படம் வந்துருந்துச்சு, மலையாள ஆக்டர்ஸ் நடிச்சாங்க. பட் இலங்கை சினிமா தான். ஆனா உலகத்துல நிறைய பேர் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க, பேசினாங்க. இப்ப இலங்கையில இருக்கிற ஒரு படைப்பு உலகம் ஃபுல்லா பேசு பொருளா இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. இப்போ உங்களோட படம் அது எல்லா மொழியிலயும் மாறி இப்போ உலகம் ஃபுல்லா அது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. அப்ப எங்களோட இண்டஸ்ட்ரி வந்து இதுல வந்து கூட தான் வரணும். இது பாரடைஸ் என்னன்னா கொஞ்சம் ஒரு இது அது இந்திய படம், இலங்கை இயக்குனரால பெருசு மாதிரி. ஆனா அதுவும் அது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு இலங்கை இயக்குனர் வந்து மலையாள படம் டேட் பண்றது வந்து பெரிய விஷயம், பெருசு பண்ண மாதிரி. அதுவும் பல நாடுகள் ரிலீஸ் ஆகி பல திரைப்படங்கள் போற்றப்பட்டு பேசப்பட்ட படம். இங்க அதை கொண்டாடல. அதான் நானும் நேற்று ஒரு 3 நாள் அது இங்க கொண்டாட மறந்துட்டாங்க. ஆனா நல்ல விமர்சனம் கிடைச்ச படம், நிறைய திரைப்பட விழாக்களை போச்சு. இங்க அந்த மக்கள் கொண்டாடல. அதுதான் எப்படி எந்த இடத்துல தவறு விடுறோம், ஏன் அவர்கிட்ட கேட்பீங்க. அவரோட படங்கள் வெகுவா இலங்கை மக்கள் ரசிப்பாங்க, அவருடைய முந்தைய படங்கள்லாம். இந்த படத்தை அவங்க திரும்பி கூட பார்க்கல இங்க. எனக்கு அதுதான் நாங்க டிஸ்கஸ் பண்ணேன், ஏன் என்ன நடந்தது அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு அந்த அவரோட படங்கள் அந்த அவரு நடிச்சது என்னன்னா நிறைய அந்த எண்டிங்ல ஒரு சூடு, வெடி, கொலை அந்த மாதிரி இவர் படங்கள் அப்படி இருந்தது. குடும்பம் அந்த ஒரு ஒரு கதை சொல்ல. ஆனா அதுக்காக தப்புன்னு சொல்ல முடியாது அந்த படத்தோட. அதனால ஏத்துக்கலையோன்னு அவரே சொன்னாரு என்கிட்ட, அந்த ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு. ஆனா நீங்க சொன்ன கருத்து உண்மை. இப்ப பாரடைஸும் சரி, நெலுங்குலுன்னும் சரி, நிறைய இடங்கள்ல திரைப்பட விழாக்கள் பேசு பொருளாகுது. அடுத்தடுத்து இப்படி இது ஓப்பன் ஆகுறதுனால இன்னும் வரும். இப்போ இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டில் இருக்கும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க எங்களோட கதைகள் இருக்குது, எங்களோட கதை சார்ந்த பல விஷயங்கள் இருக்குண்டு. அதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஒரு கொமர்ஷியல் ஃபிலிம் பண்ணுறதா இருந்தால், இல்லைன்னா கொமர்ஷியல் பண்ணுறதா இருந்தால் அப்படின்னா குறிப்பாக இதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணணும்னா அப்படி ஒரு ஐடியா இருக்கா? தெரியல ரிஸ்வன். அதான் இப்போ எனக்கு அந்த ஆர்ட் ஹவுஸ் கமர்ஷியல்ங்கிறதுல ஒரு ஈடுபாடு இல்லை தான் எனக்கு. ஏன்னா ஒரு படம் இப்போ 20 இதில் பிளேஸ் பண்ணுறது தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நெலுங்குலுன்னு பெரிய கமர்ஷியல் ஹிட். இது வரைக்கும் ஸ்ரீலங்கால வந்த படங்களை எல்லாம் தாண்டி ஓடிட்டு இருக்கு. அப்ப அது கமர்ஷியல் படமானா கமர்ஷியல் படம். அப்ப திரைப்பட விழாக்களும் பெரிய பெரிய விழாக்களை போய் விருது வாங்கியிருக்கு. பெரிய பெரிய கிரிட்டிக்ஸும் அதை ரொம்ப நல்லா விமர்சனம் பண்ணியிருக்காங்க.
அப்ப அது ஆர்ட் ஹவுஸ்ன்னு சொல்லி பிரிக்கவும் முடியாது, கொண்டு போக முடியாது. அந்த படம் வந்தப்போ இங்க எல்லாம் சொன்னது வந்து இது ஏ சென்டர்ல மட்டும் தான் ஓடும் அப்படின்னாங்க. எல்லா ஓடும் ஓடிட்டு இருக்கு. ஸோ சில படங்களுக்கு அந்த தன்மை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த கமர்ஷியல் படங்கள் பண்றதுல தப்புன்னு இல்லை. ஏன்னா ரொம்ப கஷ்டம் பண்றது கமர்ஷியல் படங்கள் தான். ஏன்னா இந்த ஜூரியை வந்து ஒரு 5 பேர் தான் இருப்பாங்க, அவங்கள ஏமாத்திடலாம். ஆடியன்ஸ் ஏமாற்ற முடியாது. ஆடியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5 கோடி பேர் இருப்பாங்க ஒரு ஊர்லயும். நம்ம ஊர்ல 2 கோடினா தமிழ்நாட்டுல 8 கோடி, அந்த மாதிரி ஏமாத்துறது முடியாது. கரெக்டா இருக்கணும். ஸோ கமர்ஷியலா ஒரு படத்தை ஹிட் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். ஆனா கமர்ஷியலோட தன்மை டிஃபனிஷன் வந்து ஒருத்தர் மாறுபடுது. ஹீரோ அந்த அந்த ஃபார்முலாவில் தான் கமர்ஷியலும் இல்லை. ஒரு சின்ன படங்கள் இப்போ லப்பர் பந்து பெரிய ஹிட் தமிழ்நாட்டில், மிகப்பெரிய ஹிட். பெரிய அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய ஹீரோவோட படம் கூட முதல்ல தியேட்டருக்கு கூட்ட கொடுத்து திருப்பி லப்பர் வந்து தியேட்டருக்கு கூடி அந்த படம் ஓடாதனால திருப்பி இது ஓடிச்சு. அந்த மாதிரி ஒரு பிராண்ட் வந்துச்சு, அவருக்கு ஒரு பேர்ல ஒரு நேம் வந்தது. ஸோ அப்ப அது ஒரு நல்ல கமர்ஷியல் படம், அவ்வளவுதான். அது ஒரு மோசமான படமே இல்லை. அப்ப கமர்ஷியல் படம்னா நல்ல ஒரு மோசமா பார்க்க கூடவும் கூடாது அந்த மாதிரி. ஏன்னா என்னை பொறுத்தவரை லப்பர் வந்து மிகப்பெரிய நல்ல கமர்ஷியல் படம். அவ்வளவு விமர்சன ரீதியாகவும் நல்ல விமர்சனம், மிகப்பெரிய வசூல். ஸோ நீங்க சொல்றது எப்படின்னா அந்த ஹீரோ சண்டை அந்த மாதிரி பண்ண தெரியுமான்னு தெரியல ரிஸ்வான் எனக்கு. ஏன்னா நான் ஒரு கதை அதுக்கு யாரு தேவையோ அப்படிதான் பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்த படங்களும் அப்படித்தான் இருக்கும். எதுவுமே நம்மளுக்கு அதான் ப்ராக்டிக்கலா நாங்க இல்லைன்னு சொல்லுவோம். சில நேரங்களில் நடந்தாலும் நடக்கலாம். சில தேவைகள், நிர்பந்தங்கள், இல்லாட்டி நம்ம வாழ்வியல் தேவைகளும் இருக்கும். இன்னைக்கு என்னன்னா நீங்க இந்தியன் இண்டஸ்ட்ரியில சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியில போயிட்டாலே நம்ம கதை சொல்லும்போது சில இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் லக்கிலி பெருசா அந்த எதுவுமே இல்லை. நீங்க பெருசா பாத்தீங்கன்னா இப்ப நானும் என்னோட ரைட்டர் பாலாஜியும் சேர்ந்து எழுதியிலுமே அவர் சொன்னாரு வைபவ் ஒரு லவ் வச்சிடலாம், இந்த ஊர்ல லவ் எல்லாம் ரசிப்பாங்க, ஒரு பாட்டு வச்சிருவோம் அப்படின்னா இல்ல வேணாம். ஸோ முடிஞ்ச அளவு நான் அந்த கதைக்கு நேர்மையா தான் இருந்தேன். அப்ப அதான் அந்த கிளீஷேவா நாங்க நினைக்கிற அந்த லவ் சீன் இல்ல இங்க இப்படி வைபவோட கேரக்டர் இங்க ஒரு கல்யாணம் ஆனவர் தான், இங்க அங்கேயும் அப்படி வச்சிடலாம், ஏன் மாத்த தேவையில்ல. ஏன்னா இல்ல இந்த கதைக்கு ஏன்னா ஒரு இளவு வீடு, அண்ணன் மகன் 2 பேர், அம்மா, அது ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அதை எப்படி மறைக்கிறாங்க, அதுல லவ் தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். இல்ல மக்கள் ரசிப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் நான் இல்ல, கதையோட ஒரு வில்லே வேணாம், இந்த கதைக்கு எதுவோ காமெடி தனியா வேணாம், காமெடி படம் ஃபுல்லா காமெடி இருக்கு. ஸோ சில காம்ப்ரமைஸ், நாங்க சில நிர்பந்தங்கள் சிலது இருக்கலாம், முடிஞ்ச அளவு நம்ம வந்து நம்ம நேர்மையா இருந்துக்கலாம். நம்ம இல்ல இந்த ட்ராக்ல போனாதான் இந்த படம் அன்னைக்கு ஒரு இடத்துல பெரிய ஆக்டர்ஸ் பண்ணா அந்த படம் இன்னும் பெரிய லெவல்ல போயிருக்குமா அப்படின்னு இல்ல, பெரிய ஆக்டர்ஸ் போயிருந்தா அந்த படம் தோல்வி படம் அமைஞ்சிருக்கும் நிறைய இருக்கு. ஏன்னா அந்தந்த ஆக்டர்ஸ்க்கு அவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கு. அவங்க அதை பார்த்துட்டு ஐயோ எங்க ஆக்டருக்கு என்னன்னா எல்லாரும் வீட்டுல படத்தை வச்சுட்டு இருக்கேன்னுவாங்க. ஸோ இதுல வைபவ் இருக்கனால தான் படம் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது சில விஷயங்கள் கரெக்டா அமையணும் அந்த மாதிரி. ஏன்னா அதான் எப்பயுமே சொல்வேன், பெருசுல எனக்கு வந்து ரொம்ப விரும்பினது காஸ்டிங் தான். கரெக்டான ஒரு வைபோ, வைபோட அண்ணா சுனில் அண்ணா த்ரூ அவுட்லாம் கலைக்கி இருப்பாரு 2 பேரும். அவரு யதார்த்தமாவே அப்படி பேசுறாரு, என்னடா செத்துட்டாரு இப்படியா, நேச்சுரலா இருக்கும், ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்கும் அவரோட ஆக்டிங். அதே மாதிரி நான் வந்து வைபவோட ஆக்டிங்லாம் நான் திருப்பி அந்த படத்தை டெய்லி அங்க இருக்கிற 2 வாரம் இருந்தேன். அப்ப டெய்லி நாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் போயிடுவோம். டெய்லி ஒரு நாளைக்கு 2-3 தேட்டர் போய், ஏன்னா ஆடியன்ஸோட ரியாக்ஷன் பார்க்குறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து வைபோட ஆக்டிங் மட்டுமே பார்த்துருந்தேன். அவ்வளவு அழகா ஒரு சட்டிலாகவும் ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிருப்பாரு வைபோ. ரொம்ப கஷ்டம் அந்த படத்துக்கு பிறகு ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் நான் வைபோட. இவரும் கார்த்திக் சுப்ராஜ் சொன்னது அப்படிதான், ஒன் ஆஃப் த பெஸ்ட், வைபோட தி பெஸ்ட் இதுதான் அப்படின்னாரு படம் பார்த்துட்டு. ஃபைனலி உங்களோட கனவு ப்ராஜெக்ட்னு சொல்லி ஏதாச்சும்? அப்படி அந்த கனவு ப்ராஜெக்ட் அப்படின்னு இல்லை ரிஸ்வான். ஆனா ஒவ்வொரு ப்ராஜெக்டுமே ஒரு நேர்மையா உழைக்கணும். ஒரு அதான் எப்படி கிரிட்டிக்ஸும் ஃபெஸ்டிவல்ஸும் ஏற்றுக்கிறாங்களோ மக்களும் ஏற்றுக்கிறணும், அதுதான் அல்டிமேட். ஏன்னா எப்பயுமே நான் சொல்றது அதுதான், ஒரு ஃபெஸ்டிவலில் போய் வின் பண்ணுறது ஒரு நீ சொன்னீங்க எப்படி இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதோட ரொம்ப சந்தோஷம் மக்கள் கொண்டாடியில் வர்ற அந்த, ஏன்னா இந்த எண்ட் ஆஃப் த டே எந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்ட், அந்த ஆர்ட் வந்து ரீச் ஆகணும். அப்போ மக்கள் கொண்டாடையில அதோட
வேல்யூவும் அதோட மதிப்பும் கூடுதுங்கிறது என்னோட பார்வை. வெரி சப்ஜெக்டிவ், இது தனிப்பட்ட பார்வை தான். ஸோ அது பெருசுக்கும் நடந்திருக்கு, இப்போ நெல்லுக்குழுனைக்கும் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஃபைனலியா என்னோட சஜஷன்ல ஒரு விஷயம் சொல்றேன்டா, இன்றைக்கு நீங்க இந்த இடத்துக்கு வாரதுக்கு எடுத்த உடனே வரல, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. குறிப்பாக வந்து இப்போ 400 எட் பண்ணியிருக்கீங்க. அதோட நீங்கள் யங் ஏஜ்லேருந்து படித்து ஒரு களத்தில் நம்ம எப்படி பயணிக்கணும், அதை சரியாக கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் வந்து செஞ்சுருக்கிறீங்க. கட்டாயமாக பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இதே இது இங்கே இருக்கிற இளைஞர்கள் கூட இந்த துறைக்குள்ளே போகும்போது அதை சரியாக படிச்சுட்டு இல்லைன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சு அந்த திறமையை கொண்டு இன்னும் பயிற்சி எடுத்து போகிறது சிறந்தது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து தான். ஒவ்வொருத்தோட தான் எது தேவைன்னு அவங்க யோசிக்கணும் யங்ஸ்டர்ஸ். இப்போ எனக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு படம் எடுக்கிறதுக்காக நீங்களும் 20 வருஷம் தான் ஆகணுங்கிறது வந்து மிகப்பெரிய அது குற்றம். நான் அப்படி நினைச்சாலே தப்பு. நீங்கள் எனக்கு ரிஸ்வான் நாளைக்கு 1 வருஷத்துல படம் எடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படித்தான் இருக்கணும். ஸோ இது அந்த காலங்கள் நேரங்கள் வந்து இதில் சப்ஜெக்டிவ், அதை வந்து பேசக்கூடாதுன்னு தான் என்னோட இது. சிலது வந்து எப்படி நீங்கள் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும், அப்புறம் நீங்கள் பண்ண போகிற படத்துக்கு உண்மையாக இருக்கணும், அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கணும், ஆனஸ்டா இருக்கணும். அதுதான் இது. எவ்வளவு நாள் படம் பண்றது, ஏன்னா இந்த துறையே அப்படிதான், யாரும் பண்ண முடியாது. நீங்க ஒரு டாக்டராவோ, ஒரு வக்கீலாவோ, ஒரு இன்ஜினியரா, ஒரு பீரியட் சொல்லிடலாம். நீங்க இத்தனை வருஷம் இருக்கலாம், அப்புறம் மெடிக்கல் இத்தனை வருஷம் அசிஸ்டன்ட் டாக்டர் இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், இல்லாட்டி இன்ஜினியர், அப்புறம் நீங்க தனியா ஒரு ஃபேம் வச்சுக்கலாம். அப்புறம் இதுல அப்படிலாம் இல்லை, நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து கேமரா அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன் ஒரு 2 வருஷம். அப்புறம் தான் டிவி கமர்ஷியல்ஸ் பண்ணேன், அதுல ஒரு 15 வருஷம், அப்புறம் படங்கள். அந்த மாதிரி இப்ப தமிழ்நாட்டில் இருக்க பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் டிரெக்டர்ஸ்லாம் யாரும் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ்ல எல்லாரும் குறும்படங்கள்ல வந்து வந்தவங்க. அது ஒரு ட்ரெண்டா அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக அது தப்புங்கிறது இல்லை. என்னன்னா அந்த அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஆகினீங்கன்னா ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை வந்து யூ கான் லேர்ன் எங்கேயுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. ஏன்னா ஒவ்வொரு ஷூட்டுமே ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு கற்றுக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியங்கிறது என்னோட தனிப்பட்ட பார்வை. ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராவோ அசிஸ்டன்ட் கேமரா அந்த யூனிட்ல ஒர்க் பண்ணணும். அப்போ தான் அங்கே டெய்லி ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க, ஒவ்வொரு டிரெக்டர், ஒவ்வொரு கேமராமேன், ஒவ்வொரு ஆர்ட் டைரக்டர் அதை ஹேண்டில் பண்ணுற விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ அது இல்லாமையும் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஏன்னா அந்த டைம் தான் நம்மளுக்கு சொல்ல முடியாது. 1 வருஷத்துல ஆகலாம், ஒரு பொறுமை இருக்கணும், அந்த 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம். அது டோன்ட் கிவ் அப். அந்த ஐயோன்னு ஒரு மனசு முயற்சி கடைசி வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கணும். உண்மையும் நேர்மையா இருக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப நன்றிண்ணா, இங்க வந்து இவ்வளவு நேரம் இவ்வளவு விஷயம் பேசுனதுக்கு. அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய விஷயம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய இந்த விஷயங்கள் ரொம்ப ஒரு அனுபவமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இன்றைய காஃபி வித் ப்ரோமோ நிகழ்ச்சியில் எங்களோட பெருசு படத்தினுடைய இயக்குனர் இளங்கோராமன் இணைஞ்சிருந்தாங்க. நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. நிறைய விஷயம் உங்களுக்கும் சினிமா கற்றுக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதை இவ்வளோ நேரம் பார்க்காதவங்க கூட இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நேரம் கிடைச்சிருக்கு. இன்றைக்கி ஓடிடியில் இருக்குது. அதே மாதிரி சிங்களத்தில் வந்த படம் தியேட்டர்லேயும் போயிட்டுருக்கு. பார்த்து எங்களோட கலைஞருக்கு ஒரு ஒத்துழைப்பையும் ஆதரவை நம்ம கொடுக்க வேணும் அப்படின்னு கூறி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ரிஸ்வான். நன்றி, வணக்கம்.